இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த காலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். அனைவரும் ஒரு தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். முதுகு தண்டுவடம், கழுத்து தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். தோள்பட்டை பகுதிகள் தளர்வாக இருக்கட்டும். கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடலாம். மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சுக் காற்றை உள்ளிழுத்து சிறிது நிறுத்தி நிதானமாக வெளிவிடலாம். இப்பொழுது ஒரு ஆழமான மூச்சுக் காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடும் பொழுது ஓம் சொல்லலாம். நம சிவாய. நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயம். மூலன்னுரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞாலம் அறியவே நந்தியருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞானத் தலைவனை நண்ணுவரன்றே. குரு வணக்கம். தந்தை தாயீருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நிதானமாக கைகளை உரசி கண்கள் மீது வைத்து கண்களை திறந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு நிறைவாக அமைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவர்களும் துணை நிற்கட்டும். திருமந்திரம் முதல் தந்திரத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆமாங்க, முதல் தந்திரத்தில் பார்த்துக்கணும். ரொம்ப நாள் அதில் தான் பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதே 9 தந்திரம் தான் இருக்கு. அதனால முதல் தந்திரம் தான் இருக்கும். போர் அடிச்சதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெவ்வேறு விதமான தலைப்புகளில் எடுத்து போட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்ற வாரம் நம்ம தானம், தவம், அறம் என்ற தலைப்புகள் எல்லாம் பார்த்தோம். அந்த வழியில இன்னைக்கு சில திருமந்திரங்களை பார்க்க போறோம். செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கு எய்த விற்குறியாமே. அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு திருமந்திரம் புரிஞ்சிருக்கும்.
அப்படியே படிக்கும்போதே உங்களுக்கு அதெல்லாம் விளக்கம் வந்துரும். அவ்வளோ எளிமையா இருக்கு. சிலர் பலர் நெறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கைய வந்து இதுதான் டிஃபைன் பண்ணி அவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. அவங்க எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா, செல்வம் பணத்தை அடிப்படையாகக் கொண்டு. பணம் என்ற சொல்லு வந்து அ மகான் வந்து அன்னைக்கு நாள்ல குறிப்பிடல இதுல. ஏன்னா, அப்போ வந்து யார்கிட்ட வந்து செல்வம் இருக்கு அப்படின்னா, அதாவது அ தனக் தன்னுடைய தேவைகள வந்து ஒரு மனிதனுடைய தேவை. தன்னுடைய தேவைய பூர்த்தி பண்றதுக்கு எந்த ஒரு பொருளை ஈடாக குடுக்குறாங்களோ, அந்த ஈடா கொடுக்கக்கூடிய பொருள் மிகுதியாக இருப்பதற்கு செல்வந்தர்ன்னு பேரு. அப்போ அந்த காலகட்டத்தில பண்டமாற்று முறை இருந்திருக்கணும். அது நாளடைவில நாணயமா மாறுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு அ ரூபா நோட்டா மாறுச்சு. இப்ப அது அப்படியே என்னமோ பிட்காயின் அந்த மாரி எலக்ட்ரானிக் காயினா மாறிட்டு இருக்கு. ஏன்னா டிஜிட்டலா மாறிட்டு இருக்கு. இப்ப டிஜிட்டல்ல தான் மாறிட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தர் பணம் குடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து உங்களுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் பணம் வந்து உங்க கண்ணுக்கே தெரியாது. போயிரும். உங்ககிட்ட இருந்து வரும், போகும். ஆனா உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும். அப்ப இப்ப வந்து நம்ம செல்வம் கருதி அப்படின்னு நம்ம கரன்சி நோட்ட சொல்ல முடியாது இல்லையா? அப்ப செல்வம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு நமக்கு. ஏன் இத மனிதனுடைய இயற்கை தன்மைய பாருங்க. இயற்கையில எல்லா உயிரினங்களும் தனக்கு தேவையானதை இயற்கையிலிருந்து அப்படியே எடுத்துக்குது. ஆனா மனிதனால அப்படி வாழ முடியாது. மனிதன் வந்து இயற்கையில கிடைக்கிறத அப்படியே வாழ்ந்தபோது, அவன் நம்முடைய வரலாறுல போய் பார்த்தோம்னா, இது மாரி குறிப்புகள் எல்லாம் படிக்கலாம். இறைவன் வந்து தனக்கு கிடைச்சத காட்டுவாசி போல, அப்படி மிருகங்கள் போல வாழ்ந்தது உண்டு. இப்ப நாம எவ்வளவு நவீனப்பட்டிருக்கோம். அப்போ இறைவன் வந்து இறைவனை சிந்திச்சு, இறைவனை சிந்தித்து, இறைவனை சிந்தனை பண்ற அளவுக்கு இருக்கோம்னா, கண்டிப்பா இறைவனோட ஒரு மேலான நிலை. இது சொல்றதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அந்த அளவுக்கு மனிதன் வந்து உயர்ந்து நம்ம நிக்கிறோம் அப்டின்னா, இதுக்கெல்லாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கை முறைய பார்த்தோம்னா தெரியும். அந்தந்த காலங்கள்ல இயற்கையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கச்சிதமான ஒரு அமைப்பு பெற்றவன் மனிதன். இதுல இந்த வாழ்க்கை முறைய வந்து வடிவமைச்சுக்கிறதுனால, அப்பொழுது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருள வந்து கொடுத்து, தன்னுடைய தேவைய பூர்த்தி பண்ணிக்கணும். அப்படிதான் அந்த செல்வம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது போல வந்து அந்த செல்வம் மிகுதியா இருந்தவங்க ஒண்ணு சுரண்டப்பட்டிருக்கணும். இல்லன்னா அவங்க அந்த வலிமையினால எடுத்தப்பட்டணும். இல்ல உழைப்பினால அவங்கள உருவாக்கி வச்சிருந்திருக்கலாம். அவங்க உருவாக்கி வைத்திருந்தாலும் அத வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கணும். ஏதோ ஒரு வகையில செல்வம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு செல்வம்ங்கிறது எப்படி இருக்கு? இந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். நம்ம காலகட்டத்தில செல்வங்கள் அப்படிங்கிறத இத வச்சிருக்கோம். இங்க செல்வம் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு கரன்சி நோட்டாவும், பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் எவ்வளோ இருக்கு? அக்கவுண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு? அத அடிப்படையாக வச்சிருக்கோம். இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. சில எதார்த்தங்கள் வந்து சில ஞானிகள் குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர சேர அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அது பாதுகாக்கிற உணர்வு போய் போய் அந்த வந்து அதுக்கப்புறம் அவங்களோட நிம்மதி போயிடுது அப்படிங்கிறது சொல்லப்படுது. அத பாதுகாக்கிறதுல நிம்மதி இல்லாம ஸ்ட்ரெஸ் அதிகமாகி கடைசியில வந்து அவங்களுக்கு அ டிசீஸும் உடம்பளவுல பாதிக்கப்படுது. இன்னைக்கு அப்படிதான் அதெல்லாம் மருத்துவ செலவு தான் ஆகுதுங்கிற எதார்த்தமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. "இத ஏன் பார்க்கல?" அப்படின்னு கேட்கிறாரு அவ்வளதான். அவரு திருமூலர் கேட்கிறது அதுதான். அத பார்த்து வாழ்ற. அத பார்த்து நீ திருந்தணும் அவ்வளதான். அப்போ இத வந்து அழகா 2 வரியில முடிச்சுட்டாரு. "செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வினும் புல்லறிவாளரை போற்றி புலராமல்." என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க புல்லறிவாளரை வந்து போற்றி புலராமல் அப்படின்னா, அவங்க அந்த பணக்காரன எல்லாம் பார்த்து அவன அறிவாளின்னு நெனச்சுக்காத. செல்வம் வச்சிருக்கிறவன்லாம், அவன்லாம் உலக செல்வம். அதையெல்லாம் வந்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, ஞானம் அப்படின்னு நெனச்சுக்காத. இதெல்லாம் வந்து ஒரு அற்ப ஞானம் தான். இதெல்லாம் புல்லறிவாளர் அப்படின்னா, அறிவுல வந்து நீங்க பணக்காரரெல்லாம் பார்க்கும்போது, உங்களுக்கு திருமந்திரம்லாம் படிச்ச பிறகு பணக்காரரெல்லாம் கோட், சூட் எல்லாம் போட்டு வந்து உங்க முன்னாடி நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இக்னோரண்ட் பீப்பிள். அ உனக்கு வாழ்க்கையே வாழத் தெரியல. வாழ்க்கைய வந்து எடுத்த இந்த பிறவிய வந்து சரியா பயன்படுத்த தெரியாம இருக்கியே! நெறைய பேர்கிட்ட செல்வம் இருக்கும். அத எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. அது எதுக்கோ ஒண்ணு தேவையில்லாததுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா, அவங்க அந்த ஆடம்பரம் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது,
நமக்கு என்ன தோணும்? கருணையில வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ! இந்த உயிரினம் படைக்கப்பட்ட போது, அது ஏதோ கர்மத்தால அது இந்த மாதிரி துன்பப்படுதே. இதுக்கு வந்து இந்த பணத்த வந்து இப்படி செலவிட்டா, இதுக்கு இது பயனுள்ள வகையில அமையுமே. இதுதானே இறைப்பணி அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் கருணை உள்ளங்களுக்கு பிறக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப என்ன தோணும்? அவங்களெல்லாம் வந்து அந்த மாரி தோணும். ஆனா, திருமந்திரம் படிக்கலன்னா நமக்கு என்ன ஆகும்? ஆஹா! என்ன அறிவு! என்ன அறிவு! அடடடா! இவன் போட்டிருக்கிற கோட்டுக்கும், சூட்டுக்கும், இவன் இருக்கிற பேங்க் பேலன்ஸ்க்கு, இவன் இருக்கிறது மோதிரம் போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, இவன போல அறிவாளி யாரும் இல்ல. ம். வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார். வணங்கியே விழுந்துருவான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. பெருசாலாம் அதுல இல்ல. இன்னைக்கு இதெல்லாம் வந்து சாதாரண வரிகள் இல்ல இதெல்லாம். கிட்டத்தட்ட நம்ம முக்தி, மோட்சம் அடைகின்ற போது கூட, நம்மளுடைய மனநிலையில எப்படி இருக்கணும், நம்மளுடைய நோக்கம் வந்து இலக்கு வந்து மிஸ் ஆயிறக்கூடாது. இங்க ஸ்தானி உபனி மந்திரனே சங்கஸ்மயா புனரனிஷ்டா பிரசங்காத். ஒருவன் தன்னுடைய இந்த உடல்ல இருக்கும்போதே, சரீரம் கடந்து தேவ சரீரம் தேவம்னா புலன்கள், தேவாகா புலன்கள். தேவதைகள் 5 புலன்கள் உண்டு தேவன், தேவர்கள். 5 புலன்களுக்கும் தன்மாத்திரை உண்டு. கேட்கும், பார்க்கும் திறன் உண்டு. அதை தேவதைகள்னு சொல்லுவோம். இந்த புலன்கள் அந்த நம்மளுடைய அந்த சூக்ஷ்ம சரீரத்துல நின்னு, அதிலிருந்து நாம அந்த முக்தியை அடைகின்ற அந்த நிலை சமாதி ஏற்படுகின்ற போது, மற்ற சூக்ஷ்ம சரீரங்கள் நம்மளை ஈர்க்க வாய்ப்புண்டு. அந்த நிலையில கூட நீங்க கவனமோட இருக்கணும். அது விளைவறிந்த விழிப்பு நிலை அப்படிம்பாங்க. அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்நேரமும் அத வந்து அவேர்னஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேவதைகளா தேவலோக பெண்கள் எல்லாம் வந்து உங்கள அழைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்தூல உடல்ல தான் மேக்கப்லாம் போடணும். அ ஆனா சூக்ஷ்ம சரீரத்துக்கு மேக்கப்லாம் தேவையில்ல. அது மேக்கப் போடாமலே சூப்பரா இருக்கும். என்னைக்காவது கனவுல வந்திருக்கிற உடம்ப நீங்க போய் கண்ணாடில பார்த்துருக்கீங்களா? ஆனா பார்க்காமலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாரி சூக்ஷ்ம சரீரத்துக்கு நீங்க புலன்கள கடந்து இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடியதெல்லாம் தேவதைகள்னு குறிப்பிடக்கூடிய ஒப்பிட்டு சொல்வது உண்டு புராணங்கள்ல. ஆனா அந்த நிலையில கூட நம்ம விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. என்னதான் விழிப்பா இருக்க சொல்றீங்க? எதா இருக்க சொல்றீங்க? தன்னுணர்வில் ஆழ்ந்து இருக்கணும். அதுல "இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின்" அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அழகா குறிப்பிட்டிருக்காரு. இந்த 3வது வரி தான் இதுல இருக்கிறதுலயே ஹைலைட். அதுக்கு ஒரு உதாரணமும் அடுத்து குடுக்குறாரு. இல்லம் என்பது இங்க வீடு பேரு. இறைவனை இல்லம் நம்மளுடைய வீடு சொந்த வீடு எது? நம்மளுடைய சொந்த வீடு வந்து நம்முடைய இறைநிலை அடையணும். இந்த கூட நெனச்சுக்க கூடாது. இந்த கூடு அதுக்கான உபாயம் எடுத்துட்டு போறது. எந்த கூடு? இந்த உடல் கூடு. அங்க அவர் சொல்றது வீடு. பேரின்பத்தோட இருக்கிறது. இப்ப இந்த வீட்ல அனுபவிக்கிறது, இது வந்து இன்பத்த அனுபவிக்கிறது. இன்பத் துன்பங்கள அனுபவிக்கிறது. இந்த இல்லம் கருதி அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இறைநிலையை குறிப்பிடக்கூடிய இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின். வீடு பேர நெனச்சு இறைவனை வந்து நீங்க எய்ம் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா என்ன ஆகும்? இந்த செல்வம் கருதி இந்த பணக்காரன அதுக்கு தமிழ்ல அழகான வார்த்தை பயன்படுத்துற சாதாரணமா வழக்கு மொழியில சொல்லுவாங்க. ஓலக்கும்பிடு போடுறது. அப்படியெல்லாம் போட்டுட்டு இருந்தா இலக்கு மிஸ் ஆயிடும். அதுக்கு ஒரு வில்லி அப்படின்னா, வில்லு வைத்திருக்கக்கூடிய வில்லி அப்படின்னா வேட்டையாடுபவன். அவன் வந்து அவனுடைய இலக்கு எத குறி பார்க்கணுமோ, அத மட்டும் குறி பார்த்து அடிச்சானா, அவனுக்கு வேட்டையில அவனுக்கு பலன் உண்டு. பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா, அப்ப குறி தப்பிடும். இத ரொம்ப ஒரு கதையில சொல்லுவாங்க. அர்ஜுனன் வந்து எவ்ளோ அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் எவ்ளோ ஷார்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து, அ "அர்ஜுனா புறா தெரிகிறதா?" புறா தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? எனக்கு புறா கண்ணு மட்டும் தான் தெரிகிறது. ஸோ அவனுடைய அவனுடைய பார்வை அந்த புறாவினுடைய கண்ணுல வந்து இருக்கு. அந்த மாரி இவனோட கண்ணு புறாவோட கண்ணுல இருக்கிறதுனால, அந்த இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு. முண்டக்க உபநிஷத்துல 2வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம். 3வது முண்டக்கம். அதுல இந்த ஒரு ஒப்பிட்டு சொல்றாங்க.
இந்த வில்லு அப்படிங்கிறது தான் வந்து இந்த வில்லு, அந்த வில்லுல என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. அதுல ஒரு கயிறு இருக்கும். அதுல ஒரு அம்பு இருக்கும். அப்புறம் அந்த வில்ல கையில புடிச்சு விடுறவன் ஒருத்தர் இருப்பான். இந்த மாரியான ஒரு காம்பினேஷன்ல இத கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இதுல மெயினா வந்து இந்த கயிறு இருக்கு பாருங்க. அந்த கயிறு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போல அந்த வில்லோட அந்த கைப்பிடி இருக்கு பாருங்க. அதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது 2ம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, இதுதான் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். இது 2ம் வந்து எப்படி நாம மெருகேத்துறது? எப்படி இதெல்லாம் உறுதிப்படுத்துறதுன்னா, ஓம்கார ஜெபம் பண்றது. பிரணவ ஜெபத்த நீங்க ஓம் பண்ண மனமும், அந்த உடலும் வந்து தயாராயிடும். இதுல இந்த அம்பு வந்து ஏற இருக்க எதுங்க தான் நம்மளுடைய சோல். இந்த சோல் தான் நம்ம இந்த வில்லுலருந்து அனுப்ப போறோம். அது போய் எட்டக்கூடிய இடம் வந்து இறைநிலை. அதுதான் நம்முடைய இலக்கு, இல்லம். அந்த வீட்ல போய் விழணும் அடிச்சா. அந்த சோல் அங்க போய் விழணும்னா, இங்கருந்து நாம எய்ம் பண்ணி அடிக்கணும். அதுக்கான பிரயத்தனம் நம்மளுடைய முயற்சி என்ன அப்டின்னா, ஓம்கார ஜெபம் தான். இந்த இலக்க அடைவதற்கு இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மகரிஷி வந்து இந்த மாதிரி நீங்க இந்த ஓலக்கும்பிடு போடுறதெல்லாம் உட்டுருங்க அப்படின்ட்டு. இனி எங்கேயாவது யாரையாவது பணக்காரர பார்த்த உடனே, ஐயோ! இந்த செல்வந்தர் வந்துட்டாரே, வந்துட்டாரே! இவருக்கு சரியா பணிவிடை பண்ணலன்னா நம்மள கோவிச்சுப்பாரே! ம். இந்த பழைய படத்துங்கள்லாம் பார்த்திருப்போம். நெறைய படத்துங்கள்லாம் வரும். ரிஷி, முனிவர்கள்லாம் வருவாங்க. அப்போ ஒரு பையன் வந்து வீட்ல வந்து அப்பா, அம்மாவுக்கு பணிவிடை பண்ணிட்டு வரேன்னு போயிருவான். இவரு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. உடனே வெளிய இருக்கிற முனிவருக்கு கோவம் வந்துரும். அப்புறம் இன்னொரு முனிவருக்கு ஒரு அம்மாவ போய் கூப்பிடுவாரு. அந்த அம்மா புருஷனுக்கு பணிவிடை பண்ணிட்டு வரேன்னு போயிரும். அதுக்கும் கோவம் வந்துரும். வெளிய இருக்கிறவருக்கு. அப்புறம் கடைசில பார்த்தா இந்த முனிவர விட அவங்கலாம் பெரியவங்க அப்படின்னு அந்த படத்துல கன்க்ளூட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சினிமா காட்சிகளா இருந்தாலும் கூட இதெல்லாம் இங்கிருந்து எடுத்தது தான். யார் பெரியவர்கள்? அவர்களுக்கா நான் எப்பேர்ப்பட்டவன் தெரியுமா? ம். என்னிடம் எத்தன மோதிரம் உள்ளது தெரியுமா? நான் கும்பிடும்போது என் கையை பார். 3 விரலில் மோதிரம் உள்ளது. என் கையில் மணிக்கட்டில் பார். நீ வளையல் தான் போடுவாய். நான் பிரேஸ்லெட் போட்டிருக்கிறேன். இப்படி அவங்களுக்குள்ளார அந்த மனசுல அந்த எண்ணம் இருக்கும். இந்த வெளிய உட்கார்ந்த அந்த முனிவர் மாரி. முனிவரே! நீங்க வெயிட் பண்ணுங்க. அப்பா, அம்மாவுக்கு பசிக்குது. அவங்களுக்கு பணிவிடை பண்றதுக்கு நேரம் இல்ல. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள நான் பார்த்துட்டு வரேன். கடைசில வந்து அந்த முனிவரே நெனச்சு புரிஞ்சுப்பாரு. இவன போய் வழங்குனா பாவம் தீரும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யாராவது உங்க கண்ணு முன்னாடி உங்களுக்கெல்லாம் அப்படி இருந்து உங்களுக்கெல்லாம் பதட்டம் வந்துச்சுன்னா, அப்ப இந்த திருமந்திரம் முன்னாடி வந்து நிக்கும். வில்லிலிருந்து வில்லியாகிய நீ உன்னுடைய இலக்கு எங்க இருக்குது? அது இல்லம் கருதி நீ வாழ பிறவி எடுத்திருக்கிற. நீ எப்பேர்ப்பட்ட பிறப்பு எடுத்திருக்கிற. நீ திருமந்திரம் படித்திருக்கிறாய். இலக்கு என்பதை திருமந்திரத்த படிச்ச உடனே நமக்கு புரிஞ்சிரும். நாமெல்லாம் முக்தி அடைவதற்காக, இறைவனை அடைவதற்காக வந்திருக்கிறோம். இங்கெல்லாம் ஓலக்கும்பிடு போடுறதுக்கு வரலன்னு தெரிஞ்சிரும். அந்த வார்த்தை, அந்த மனம் உள்ளார இருந்து சொல்லும் பாருங்க. உடனே அது போயிடும். அப்பா சாமி, செல்வந்தா நீ வச்சுக்கோ. நீ இந்த உலகத்துல நீ வாழ வந்தவன். நீ இங்கேயே வாழ்ந்து கெட. எனக்கு இது நோக்கம் இல்ல. உன்கூட சேர்ந்து நான் உன்கூட இங்கேயே இருக்க தயாரா இல்ல. நான் வேண்டிய இடம் வேற. அதனால நீ பாரப்பா. நீ வந்த வேலைய பாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். அவ்வளோ சர்வ சாதாரணமா உங்க மனசு வந்து சாதாரணமா எந்த விதமான பதட்டமும் இல்லாம வெளிக்கொண்டு வந்துரும். ஏன்னா நமக்கு தெரியும் நாம இலக்கு எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வாழ்க்கையினுடைய வேறுபாடு புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு செல்வந்தர் பார்த்து பதட்டம் வர்றது, அவங்கள பத்தி ஒரு பயம் வர்றது, அவங்கள பத்தி ஒரு இமேஜின் வர்றது, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதேபோல எனக்கு திருமந்திரம் தெரியும் அப்படிங்கிற ஆணவமும் வராது. எனக்கு திருமந்திரம் தெரியும். உனக்கு தெரியுமா? ம். உன்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இல்ல. உனக்கு திருமந்திரம் தெரியாது. எனக்கு தெரியும் தெரியுமா? அப்படிங்கிறதும் வராது. ஏன்னா நம்முடைய இறைவனை நோக்கி அடையும்போது நமக்கு இந்த மாதிரியான உலக விஷயங்கள், உலகப்பற்று அதெல்லாம் எதுவும் நமக்கு தேவை கிடையாது, வராது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருமந்திரம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பல இடத்துல பயன்படும். யாராவது வந்து உங்க முன்னாடி வந்து பதட்டப்படுவாங்க. ஐயோ! அவர் வராரு நான் போய் பணிவிட பண்ணணும். இரு பதட்டப்படாம ஒரே நிமிஷம் இரு. செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லங்கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கு இது விற்குறியாமே. அப்படின்னு நான் சொல்லலப்பா. திருமூலர் சொல்லியிருக்கார். ம். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அவங்களையும் காப்பாத்துன ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இதன் அடிப்படையில தான் போயிட்டு இருக்குது.
என்ன பண்றது? நிதர்சனமான உண்மை. அப்படியே இருக்கு. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனத்துல அவர் இந்த காட்சியை கண்டிருப்பார். இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் போவாங்க, இப்படிதான் மக்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இலக்கை அடைய மாட்டாங்க. மனித குலம் எல்லா உயிர்களிலுமிருந்து மேன்மை அடைந்திருந்தாலும் கூட இந்த ஒருவனை பார்த்து அவனை பார்த்து அவனை அழித்துக் கொள்கிறான். அவனுடைய இலக்கை அடைவதில்லை. இது காலம் தொட்டு நடந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து யார் விடுபடுகிறார்களோ அவர்கள் என்னை வந்து சேர்வார்கள். இதை இறைவனுடையது. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ், தெரிஞ்ச ஒரு திருமந்திரம். அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. அது யாரும்னு படிப்பாங்க, ஆறும்னு படிப்பாங்க. யாரா இருந்தா என்ன? அது நாம தான், இல்ல அறியாதவங்க தான். அவ்வளவுதான். அறிஞ்சவங்க யாரு, அறியாதவங்க யாரு? அறியாது இருக்கிறவங்க அறிந்த பின் என்ன ஆகும்? அவ்வளவுதான். இங்க அறிவிலார் அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துரும். ஏனென்றால் அறிவில்லாதவங்க யாருமே இல்லை. அறிவே சொரூபமானவங்க தான் நம்ம எல்லாம். ஆத்மஸ்வரூப், ஜடஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் ரெண்டு இருக்கு. அதாவது இந்த உடல் இருக்கு, உடல்ல உயிர் இருக்கு. உயிர் அப்படிங்கிறத நம்ம ஆத்மான்னு சொல்றோம். அதனுடைய ஒரிஜினல் தன்மை என்னன்னா முழுமையான ஞானம், அறிவு சொரூபம். இந்த உடல் ஜடஸ்வரூபம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்ப அந்த அறிவே ஆதாரமாகி இருக்கக்கூடிய, சொரூபமாகி இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து அறிவு இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? கோபம் வரும். அப்ப கோபம் வரும்போதே கண்டுபிடிச்சிடலாம், அந்த அறிவு சொரூபத்தையும் அந்த ஜட சொரூபத்தையும் ஒன்னா இணைச்சுக்கிட்டான்னு பேரு. திருக் தர்ஷன சக்தி ஏகாத்ம தேவ அஸ்மிதா. சோ திருக் சக்தியும் தர்ஷன சக்தியும் ஒன்னா இணைச்சுக்கிட்டான். அதனால அவனுக்கு வந்து இந்த நான் என்ற அகங்காரம் இருக்கு. அந்த இடத்துல இவர் வந்து அந்த அகங்காரத்தை வந்து அறிவின்மையை வந்து குறிப்பிட்டு சொல்றாருன்னா, இந்த உண்மையான ஒரிஜினல் சொரூபத்தை மறைக்கப்பட்டிருக்கிற மறைப்பு, அது இருக்கிறவனுக்குத்தான் இது இரண்டாக தெரியும். அன்பு சிவம் அப்படின்ற இங்க அன்பு என்ற சொல்லுக்கு ஐயோ சாமி, அதுக்கு என்னென்னலாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்கப்பா. உண்மையிலேயே அன்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, பற்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அப்புறம் தமிழ்ல வந்து லவ்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே எப்படி தெரியுமா மீனிங் வச்சிருக்காங்க? மீனிங் எதுவாகனா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட மீனிங் எப்படி இருக்குன்னா, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மற்றவர்கள் எப்படி நம்ம கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க வச்சிருக்கிற பேரு அன்பு. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்காக மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறது. அந்த எதிர்பார்ப்பே இவங்க தான் செலுத்துகின்ற அன்புன்னு பேர் வச்சிடுறாங்க. இப்படி வந்து இந்த அன்பு அப்படிங்கிறது வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில உறவுகளுக்கு நடுவில் ஏற்படுத்தக்கூடியது தான் அன்புங்கிறது இதுவரைக்கும் யதார்த்தமான வாழ்க்கையில் இருக்கிறது. இங்க அத வந்து மகான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐயோ அன்புங்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க, அது இறைவன். அப்போ உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் ஆகிய இறைவனுடைய ஒரிஜினல் தன்மை என்னவா இருக்குன்னா அதுதான் இறைவன். அப்போ இப்ப நம்ம வாழும்போது மனிதனுக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கான்? இவன் வந்து கடவுளை வந்து எப்படி ஒவ்வொருத்தரும் டிஃபைன் பண்ணியிருக்கான்னா, ஒவ்வொரு மனிதர்களும் தான் செய்கின்ற குற்றங்களை இறைவன் பொறுத்து கொள்ள வேண்டும். இது ஒரு படி. அதுக்கு மேல் இன்னொரு படி இருக்கு. தான் செய்வதை இறைவன் குற்றமென்றே எடுத்துக் கொள்ளக்கூடாது. இது ஒரு 2வது படி. அதுக்கு மேல ஒரு படி இருக்கு. தான் செய்வது குற்றமென்றே இல்லை. அது இன்னொரு படி. அதுக்கு மேல ஒரு படி இருக்கு. தான் செய்வது என்னவென்றே தெரியாது.
தான் செய்வது குற்றம் என்று தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் இவர் குற்றம்னு ஒத்துக்கவும் மாட்டாரு. அவருக்கு தெரியவும் தெரியாது. அவர் செஞ்சது என்னன்னு அவருக்கு தெரியாது. இதுதான் இக்னோரன்ஸ். இதைத்தான் அறிவிலார்னு சொல்றாரே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இறைவனுக்கு எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்? தான் செய்த குற்றத்தை குற்றம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் மன்னிச்சிடணும். அதே இறைவன் மற்றவர்கள் ஒரு குற்றம் செய்வது இவருக்கு குற்றமாக தெரிந்துவிட்டால், மற்றவர்கள் செயல் இவருக்கு குற்றமாக தெரிந்துவிட்டால், அந்த குற்றத்திற்கு இறைவன் உடனே அவனுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டும். ஏன் இறைவன் அவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறான்? இவர் கேள்வி கேட்கிறார். இப்படி மனித குலம் இறைவனை இப்படிதான் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இறைவன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக இறைவன் இருக்கிறான். அப்ப தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணலன்னா கடவுளை எப்படியெல்லாம் கேட்கறது உண்டு. என்ன வாழ்க்கை இது? என்ன வாழ்க்கை கொடுத்திருக்கிறாய்? இந்த வாழ்க்கையில மனுஷன் வாழ்வானா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. வெறுத்தே போச்சு. இந்த வாழ்க்கை வெறுத்தே போச்சு. என்ன படைப்பு இது? உன் படைப்புல எல்லாமே தப்பா இருக்குது. இவர் தான் ஐடியா கொடுப்பாரு கடவுளுக்கு. சோ எல்லாமே தன்னோட மூக்குக்குள்ளார காத்து எப்படி உள்ளார போகுது, எப்படி வெளியே வருது, தன்னுடைய கண்ணுல இருந்து பார்வை எப்படி வருது, மூக்குள்ள காத்து போகும்போது வாசனை எப்படி உள்ளார வருது, காதுல எப்படி சப்தம் கேட்குது, இந்த சப்தம் என்பது எங்க உருவாச்சு, வெளிச்சம்ங்கிறது எங்க இருந்து வருது, இது எல்லாம் இந்த உடலுக்குள்ள அற்புதமா படைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுது, இதெல்லாம் எப்படி நமக்கு புரிதலை உருவாகுது. இப்படி நுண்ணியமான அலைநிலையில நின்று சிந்திக்க நேரம் இல்லாத இவருக்கு இறைவனுடைய படைப்புல மட்டும் குறை காண முடியும். அப்ப இறைவனை எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க? உறவுகளை எடுத்துக்கிறாங்க. தன்னுடைய உறவுகள் இருக்கக்கூடிய தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அந்த உறவு ஒத்து வருதுன்னு பாக்குறாங்க. அப்படி வந்தா அதுக்கு பேர் இவங்க அன்புன்னு வைப்பாங்க. அப்படி வரலன்னா அதை ஒதுக்கிடுவாங்க. இப்படி யதார்த்தமான வாழ்க்கையில மனிதன் தன்னுடைய தேவைகளுக்காக வச்சுக்கிறது பேரு அவரு ஒரு அன்பு அல்லது உறவுங்கிற பேர்ல அன்புங்கிற பேர்ல இங்க குறிப்பிடப்படுது. இங்க இப்ப யதார்த்தமான விஷயங்கள் எப்படி இருக்குது? அதெல்லாம் நீங்க அன்புன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் இறைவனோட சேர்த்தது. இறைவனுடைய தன்மை அது. இறைவனுடைய நம்மளுடைய ஒரிஜினல் தன்மை என்னவோ நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீ அதேதான் எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறது தான் அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இறைவனால் ஒரு சில செயலை செய்ய முடியாது. இந்த உடலை கொண்டு நாம் செய்யற செயலை இறைவனால செய்ய முடியாது. ஒரு படத்துல ரொம்ப சிம்பிளா ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. நான் கண்ணை மூடிட்டு பண்றதெல்லாம் நீ கண்ணை திறந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்பான். உன்னையோட நான் என்னடா கேவலமா போயிட்டேன், உன்னோட நான் என்னடா சின்னவனா போயிட்டேன், நீ பண்ணி காட்டுற நான் அதை என்ன பண்ணிடுவேன். அவன் உடனே ஒரு பிடி மண்ணு அள்ளுவான், கண் மூஞ்சி அப்படி வானத்தை பார்த்த மாதிரி மூஞ்சியை வச்சு கண்ணுல மேல அந்த மண்ணை கொட்டிப்பான். இப்படி நான் கண்ணை மூடின்னு பண்ண விஷயத்த நீ கண்ணை திறந்துட்டு பண்ணு அப்படின்பா. ஆகுமாது. சோ இந்த மாதிரி இதுல இந்த வலிமை அப்படிங்கிறது இங்க எது யாருக்கு முடியும் எது முடியாது அப்படின்னும் போது இறைவனுக்கு ஒரு கர்வம் வரும். நான் படைத்தவன் நீ செய்யறத என்னால செய்ய முடியாதா? எப்படி ஒருத்தர் கண்ணை திறந்துட்டு மண்ணை போட்டுக்க முடியாதோ ஒரு சின்ன பையன் போட்டு காட்டவன், அப்படி இறைவன் அவ்வளவு பெரியவனா இருந்தா கூட இந்த உடலை கொண்டு செயல்கின்ற செயலை இறைவனால செய்ய முடியாது. வள்ளுவன் சும்மா எழுத மாட்டாரு. அப்ப இறைவனுக்கு மிஞ்சிய ஒன்றும் இல்லை, பூரணமே அவன்தான். பூரணமான அந்த இறைவனால செய்ய முடியாத ஒண்ணு இருக்கா அப்படின்னா இருக்கு. அப்ப அதுதான் இந்த மெய் வருத்து அப்படின்னா, மெய்ன்னு இந்த உடல், இந்த உடலால இயங்கக்கூடிய இயக்கம் இருக்கு பாருங்க, அதுக்குன்னு ஒரு பலன் இருக்கு. அதுக்கான பலனை இறைவன் கொடுப்பான். இறைவனால இன்னொரு செயல் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இறைவனுடைய இயலாமை என்ன அப்படின்னா, நீங்க செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாம கூட போகலாம். செய்த பாவங்களை கணக்கு எடுத்து அதுக்கு தண்டனை கொடுக்க முடியாம கூட போகலாம். செய்த புண்ணியத்துக்கு அவர் பலனை கொடுக்காமோ அல்லது பலனை தடுக்கவோ அவரால் முடியாது. செய்த புண்ணியத்துக்கு பலனை கொடுக்காம அவரால் அதை தடுக்கவே முடியாது. அப்படி அவரோட இயலாமை இதெல்லாம் இறைவனுடைய இயலாமையெல்லாம் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ செய்த அந்த புண்ணியத்துக்கு பலனை கொடுக்காம இறைவன் இருக்க முடியாது. வள்ளுவன் அவ்வளவு அழகா சொல்றாரு, மெய் வரத்த கூலி தரும் அப்படின்ட்டு.
அந்த பலனை கொடுக்கறதுல வந்து அந்த புண்ணிய பலனை கொடுக்கறதுல தான் ஒரு இறைவனுடைய வேலை இருக்க தவிர, ஆனா அந்த உடல் முயற்சி அப்படிங்கிறது. அப்ப அப்பேற்பட்ட இறைவனை விட அந்த ஒரு இறைநிலையால் முடியாததை கூட இந்த உடல் கொண்டு முடியும் அப்படின்னா, அப்போ வாழ்க்கை எப்பேற்பட்டது? இந்த மாதிரியான வச்சுன ஒரு அற்புதமான படைப்புடைய இந்த உடலை வைத்துக்கொண்டு, இறைவா என்ன உடம்பு இது? என்ன வாழ்க்கை இது? கேட்கிற கேள்வி இப்படி இருக்கு. சோ இது எல்லாம் வந்து இங்க அறியாமை அப்படிங்கிறதுல குறிப்பிட்டு முதல் வரியில சொல்றாரு. இதுதான் நம்ம வந்து இந்த சிந்தனையில உயர்ந்தவர்கள் தான் அறிவு உடையவர்களே தவிர, மத்தபடி அறிவிலார் அப்படின்னா நீங்க முட்டாள், மூடர் அப்படிலாம் போட்டு நடைமுறைகளுக்கு போட்டு குழப்பிக்க வேண்டாம். இங்க 2 வார்த்தை ஏன் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாங்கன்னா, உள்ளார இருக்கிற இறைவனுக்கு ரூபம் கிடையாது. அவருடைய செயல்முறைகள நீங்க பார்க்க முடியாது. ஆனா, அந்த இறைவனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்புங்கிற வடிவத்துல இருக்கு. அது வடிவம்னு சொல்றதுக்கு இல்ல. அது ஒரு தன்மை அவ்வளவுதான். இது நமக்குள்ள இருந்து வெளிப்படுது. நம்ம பயன்படுத்துறோம். இந்த வெளிப்பாடே அந்த அன்பு இறைவனுடைய தன்மை தான். அதுக்காக தான் இவர் வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு. அந்த உண்மையான அன்பு வெளிப்படணும்னா, உங்க அறிவு வெளிப்படைய வேணும். அதுதான் நம்ம அறிவுன்னு சொல்றோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது. இங்க 2 ஒண்ணு தான் சொல்லப் போறாரு. அன்பும் சிவம் 2 பிரிச்சு இதுல மனப்பாடம் பண்றதுல இது ஒண்ணும் பெரிய சிரமம் இருக்கு. அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். இது 2ம் வெவ்வேறுன்னு சொல்றவங்களுக்கு வந்து உண்மையிலே அவங்க இன்னும் பூரணமாக தெளிவடையல. அப்ப அவங்க இக்னோரண்ட் கவரப்பட்டிருக்கு. இது வந்து இந்த அன்பு தான் சிவமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து யாரும் தெரிஞ்சுக்கல. யாருக்கும் தெரியாது. இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படையாவும் தெரியாது. இப்ப நம்முடைய கருத்துக்களுக்கு வேணா எட்டுன மாரி இருக்கும். அதை யாரும் உள்ளுணர்வாய் உணர்ந்தவர்கள் இல்லை. இறைவனுடைய தன்மைய வந்து நம்ம பேசுறது உண்டு. இந்த தூய உணர்வுன்னு சொல்லக்கூடிய உணர்வு. நமக்கெல்லாம் புலன் உணர்வு தான் உண்டு. இந்த உடம்போட இருக்கும்போது புலன் உணர்வு. இப்ப நம்ம கண்ண முழிச்சு ஸ்க்ரீன பார்த்துட்டு காதுல கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப புலனுணர்வோட இருக்கிறோம். இந்த சின்ன உணர்வு தான் இருக்குமே தவிர, களங்கத்தோட இருக்கக்கூடிய உணர்வு தான் இருக்கும். ஏனென்றால், இந்த புலன்களுக்கு பின்னாடி மனம் இருக்கிறது. மனமும் மனம் இல்லாம எதுவும் உணர முடியாது. இப்ப நீங்க நெனச்சு பாருங்களேன். மனம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு புரியாது. அப்ப மனம் எதிலிருந்து வருதுன்னா, அது ஒரு களங்கத்திலிருந்து வருது. சித்தவிருத்தி அப்படிங்கிறது வந்து மனம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுலருந்து வரக்கூடியது. ஆனா, அந்த மனம் இல்லாம நாம எதையும் அச்சீவ் பண்றதில்ல. அந்த மனம் தான் இந்த இறைவனை இந்த சிவம்னு சொல்றத அறியறதுக்கு கருவியா இருக்கக்கூடியது மனம் தான். அந்த மனம் தான் நமக்கு வந்து ஆதாரமா நிக்குது. அந்த மனதின் ஆதாரத்துல நிக்கும்போது, உண்மையான இருக்கக்கூடிய ஒரிஜினல் தூய உணர்வை நம்மால உணர முடியாது. அந்த மனம் முழுமையாக அடங்கி, மனதை கடந்து, அதனுடைய களங்கமெல்லாம் நீங்கிய பிறகு உள்ளார இருக்கக்கூடிய அந்த நிலை தான் அந்த இறைவன் என்று தூய உணர்வாக இருக்கக்கூடிய இறைவன். அதனால இத வந்து அறிகிலார்ன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு எப்படி தெரியுமா தோணும் எல்லாருக்கும்? யாருக்கோ தெரியாதப்பா! எனக்கு தெரியுது. ஏனென்றால் நான் திருமந்திரத்தை படித்துவிட்டேன். எனக்கு சிவமும், அன்பும், கடவுள் எல்லாம் ஒண்ணுதான். அது எனக்குள்ள இருக்கும். ஒரு மேலோட்டமான உணர்வு வரும். இந்த பாவனையே போதும். இந்த ஒரு பாவனையே திருமந்திரம் படித்ததுக்கான பலன். அது இந்த மேலோட்டமான இந்த அறிவின்மையினால வரக்கூடிய எண்ணங்கள் வரும்போதெல்லாம், இது எல்லாம் உண்மையான அன்பு இல்ல, உண்மையான சிவன் அல்ல அப்படிங்கிறத நமக்கு புகுத்தி விடும். இத யாரும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, நம்ம உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் தெரியாது. தெரியாதுன்னு அப்படியே விட்டுறல. அது எப்பொழுது? அது ஒரு காலம் வரும். அந்த அன்பே சிவமாவது யார் அறிந்து கொள்கிறார்களோ, அல்லது அந்த அறிந்த நிலை வந்த பிறகு, அது அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின். ஒருவர் அறிந்து கொண்ட பிறகு என்ன ஆகும்? ரொம்ப எளிமையா கன்க்ளூட் பண்றாரு. அவ்வளதான். சிவனே வந்து அந்த அன்பின் வடிவமாக நமக்குள்ளார இருப்பார். அவ்வளவுதான். அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தார். இந்த ஒரு திருமந்திரம் போதும் உங்களுக்கு உபதேசம் பண்றதுக்கு. அப்ப இந்த மனிதன் வந்து ஒரு மனிதர்கிட்ட இன்னொரு மனிதர்கிட்டயும், ஒரு உயிர் மற்ற உயிர்களிடத்தும், ஒரு மனிதன் உயிர்களிடத்தும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இறைத்தன்மை உணர்ந்த பிறகு, இறைவனை உணர்ந்த பிறகு, அவனிடம் இருந்து வெளிப்படுகின்ற சொல், அவங்களுடைய அணுகுமுறைகள், அது எல்லாம் தான் உண்மையான அன்பு.
அந்த நிலை வர வரைக்கும் நம்மளுடைய முயற்சி இருக்கணும். அப்போ இந்த இப்ப இருக்கும்போது இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் உண்மையான அன்பு வெளிப்பட போறது இல்லை. அது வெளிப்படுறதெல்லாம் அன்புன்னு நினைச்சுக்கிட்டாலும் அது அன்பு கிடையாது. நாம அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். உலகியல் பற்றை பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு அன்புன்னு பேர் வச்சுக்கிறோம். ஏன்னா டீசெண்டா இருக்காம அதனால. ஆனா உண்மையிலேயே அதனுடைய ஒரிஜினல் சுரூபம் என்ன அப்படின்னா அன்புங்கிறதுக்கு இறைவன் அப்படிங்கிற தன்மையை இங்க அழகா குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இந்த 2 திருமந்திரங்களும் பெரிய விளக்கங்கள் தேவைப்படாது. மிக எளிமையானது. படிப்பதற்கும் எளிமையானது. மனனம் செய்து கொள்வதற்கும் எளிமையானது. புரிந்து கொள்வதற்கும் ஆராய்ச்சிக்கும் எளிமையானது. இப்பேற்பட்ட அற்புதமான திருமந்திரங்களை இந்த ஸ்லைட்ல முடிச்சுட்டு மீட்டிங் ரீஜாயின் பண்ணி இன்னும் வரக்கூடிய புது திருமந்திரங்களை பார்க்கலாம்.